அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சனி பயிற்சி என்றாலே பலருக்கும் ஒரு கலக்கம் ஏற்படும். ஜாதக ரீதியாக ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, தனிநபர் ஜாதகத்தில் சனி தசை போன்ற காலங்கள் கடுமையான சோதனைகளை ஏற்படுத்தும் காலமாக இருக்கலாம். அவரவர் செய்யும் செயலுக்கு ஏற்றவாறு பலன்கள் கொடுப்பதில், சோதனைகளை எதிர்கொள்ள செய்வதில் சனி பகவான் நீதிமான் என்று அறியப்படுகிறார். சனி பயிற்சி பொதுவாகவே 2.5 முதல் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். ஆனால் அவ்வப்போது ஒரு சில வாரம் முதல் ஒரு சில மாதம் வரை சனி பின்னோக்கி செல்வார். 2024 சனி வக்கர பயிற்சி எப்போது நடக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஒரு ராசியில் சனி 2.5 ஆண்டுகள் குறைந்தபட்ச காலமாக சஞ்சரிப்பார். இதனால்தான் சனி கொடுக்கும் நல்ல விஷயங்களும் சரி, சனியின் தாக்கமும் சரி நீண்ட காலத்திற்கு ஏற்படும். ஜூன் மாத இறுதியில் சனி பகவான் வக்கரமடைய இருக்கிறார். சனி ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது, ஒரு நட்சத்திரத்தில் இருந்து மற்றொரு நட்சத்திரத்துக்கு பிரவேசிப்பது உள்ளிட்ட அனைத்துமே குறிப்பிடத்தக்க மாற்றங்களையும் தாக்கங்களையும் உண்டாக்கும். இந்த ஆண்டு இன்னும் சில நாட்களில் சனி பின்னோக்கி சுழல இருக்கிறார். இதுதான் சனி வக்கர பயிற்சி என்று கூறப்படுது. 2024 சனி வக்கர பயிற்சி 139 நாட்கள் நீடிக்கும். அதாவது கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள் நீடிக்கும். 9 கிரகங்களில் ராகு மற்றும் கேது ஆகிய 2 நிழல் கிரகங்களை தவிர்த்து மற்ற கிரகங்கள் முன்னோக்கி சென்று ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும். அவ்வாறு அடுத்த நட்சத்திரம் அடுத்த ராசி என்று பயிற்சி அடையாமல் தற்போது சஞ்சரிக்கும் ராசியிலிருந்து பின்னோக்கி சுழல்வது வக்கரமடைவது என்பதை குறிக்கும். 2024 சனி வக்கர பயிற்சி ஜூன் 30 அன்று நடைபெறுது. இந்த வக்கர பயிற்சி நவம்பர் 15, 2024 வரை நீடிக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 30, 2024 அன்று சனி நள்ளிரவு 12:35 மணிக்கு சனி பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே வக்கரமடைந்து 2024 வக்கர பயிற்சி தொடங்கி நவம்பர் 15, 2024 வரை நீடிக்குது. ஜூன் 30 முதல் வக்கரமாக சஞ்சரிக்கும் சனி அக்டோபர் 5ஆம் தேதி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு செல்கிறார். மீண்டும் நவம்பர் 15 அன்று சதயத்தில் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியில் செல்ல துவங்குவார். தற்போது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து சஞ்சரித்து வரும் சனி பகவான் அடுத்தது மீனராசியில் 2025ஆம் ஆண்டு பயிற்சியாவார். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே முன்னோக்கி சுழன்று கொண்டிருக்கும் சனி பின்னோக்கி சென்று வக்கரமடைவார். ஆங்கிலத்தில் சனி வக்கர பயிற்சியை சர்டன் ரீட்ராகட் டிரான்சிட் ரிவர்ஸ் என்று அழைக்கப்படுது. இந்த சனி வக்கர பயிற்சி ஒரு சில ராசிகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை குறைக்கும், நல்ல பலன்களை அதிகரிக்கும். 2024 சனி வக்கர பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் வெவ்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தலாம். வாழ்க்கையை புரட்டி போடும் இந்த ராசிக்கு யோசிக்காத நாட்கள் வரப்போகுது. சனி பயிற்சி பலன்கள் 2024 ஜூன் மாதம் நடக்க இருக்கும் சனி வக்கர பயிற்சி மீனராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? ஜோதிடத்தில் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பலம் சனிக்கு உண்டு. சிறு நகர்வு. சனியின் இந்த சிறு நகர்வு கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும். சனி ஒருவரை தூக்கி வளர்க்கவும் செய்யும், தூக்கி மிதிக்கவும் செய்யும்.
அது என்ன சனி வக்கர பயிற்சி, அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார். சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாகவும் சனி பின்னோக்கி நகர்வதை வக்கர பயிற்சி என்று கூறுவாங்க. தற்போது கும்பராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார். இவர்தான் இந்த முறை வக்கர பயிற்சி அடையப் போகிறார். கும்பத்தில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு செல்கிறார். அதனால் இது வக்கர பயிற்சி. ஜூன் 30 முதல் வக்கர பயிற்சி அடைகிறார் சனி பகவான். அதன் பின் அக்டோபர் 5 மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார். சனி எந்த திசையில் செல்கிறார், உங்கள் ராசிக்கு எத்தனையாவது இடத்தில் இருக்கிறார் என்பதை வைத்து உங்கள் வாழ்க்கை மேலே போகுதா இல்லை கீழே போகுதா என்று பார்த்து விடலாம். சனியின் மூலம் வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க, விழுந்தவங்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சனி தான் தற்போது வக்கர பயிற்சி அடைகிறார். போக்குவரத்தில் கவனமாக இருங்க. நிலம் வாங்கும்போது கடன் வாங்குவதில் கவனமாக இருங்க. குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருங்க. குடும்ப உறவில் சிக்கல்கள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவி அந்யுன்யம் அதிகரிக்கும். திருமணம் கைகூடும். வேலை நிமித்தமாக இடமாற்றம் வாய்ப்புண்டு. வேலை மாற்றமும் வாய்ப்புண்டு. போக்குவரத்து பயணங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் கூடுதல் அக்கறையோடு இருக்கணும். உங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் பின்வரும் நல்ல விஷயங்களும் நடக்கும். உங்களின் ஆரோக்கியம் சரியாகும். இத்தனை காலம் நீங்கள் உடல் ரீதியாக பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சரியாகும். பங்காளிகள் உறவில் சிக்கல்கள் ஏற்படலாம். பண தேவை அதிகமாக இருக்கும். கையில் காசு நிற்காது. பணம் செலவாகி கொண்டே இருக்கும். அதாவது வெளிநாடு போகும் வாய்ப்புலாம் கிடைக்கும். ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மனத்தாங்கல்லாம் குறையும். எந்த ஒரு காரியத்தையும் முன்னின்று செய்ய ஆசைப்படும் மீனராசி அன்பர்களே, நீங்கள் நிதானமாக முடிவெடுத்து எடுத்த முடிவில் மாறாதவங்க. இந்த மாதம் எல்லா வகையிலும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கையால் உதவிகள் கிடைக்கும். பணவரத்து அதிகரிக்கும். வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து அதனை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள்லாம் சாதகமான பலனை தரும். கையிருப்பு கூடும். இதுவரை இருந்த தொல்லைகள் நீங்கும். நீண்ட தூர பயணங்களால் லாபம் உண்டாகும். மனதில் தைரியம் பிறக்கும். சுக்கிரன் சஞ்சாரம் வாக்கு வன்மையால் ஆதாயத்தை பெற்றுத்தரும். உயர்மட்ட பதவியில் உள்ளவங்க உதவிலாம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடக்கும். எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவு கூடும். சரக்குகளை வாங்கும்போது கவனித்து வாங்குவதும் பாதுகாப்பாக வைப்பதும் நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டியது இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட முன் கோவப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து போவது நல்லது. சகோதர வகையில் உதவி கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும். நிதானமாக பேசி மற்றவங்கள்ட்ட அனுசரித்து போவது காரிய வெற்றிக்கு உதவும். கலைத்துறையினருக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீங்க. எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராது விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்யுங்க. வாகனங்களை வாங்கும் யோகம் உண்டாகும். சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம். கடன் விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். உபத்தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடக்கும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்தில் பயந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கும். உழைப்பு அதிகரிக்கும். நண்பருடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம். உங்கள் வசம் உள்ள ஆவணங்களை கவனமாக பார்த்துக்கொள்ளணும். சொத்து விவகாரங்களில் கவனம் தேவை. எதிர்பாராத செலவு உண்டாகும். நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்கள் வாங்குவீங்க. கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியது இருக்கும். அடுத்தது புரட்டாதி 4ஆம் பாதம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க பார்ட்னர்களை அனுசரித்து போவது வியாபார வளர்ச்சிக்கு உதவும். தொழில் தொடர்பான அலைச்சல் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் சக ஊழியருடன் அனுசரித்து போவது நல்லது. அடுத்தது உத்திரட்டாதி. குடும்ப விஷயங்களில் அந்நிய நபர்களின் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது மன அமைதியை தரா. வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. பிள்ளைகளிடம் அன்பாக பேசுவது நல்லது. அடுத்தது ரேவதியை பற்றி பார்க்க போகிறோம். எந்த நிலையிலும் மனம் தளராது காரியங்கள் செய்வது வெற்றியை தரும். வாக்குறுதிகளை தவிர்க்கணும். மாணவர்கள் யாருக்கும் உத்தரவாதம் அளிக்காமல் இருக்கிறது நல்லது. கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. தினமும் வீட்டில் பஞ்சமுக தீபம் ஏற்றி தரிசித்து வர மன அமைதி கிடைக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். மீனராசிக்காரங்களுக்கு